ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேலம் புனிதாஸ் ரெசிபீஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இனிமேட்லும் நம்ம சேனலில் புது ஸ்டைலில் வீடியோஸ் அப்லோட் பண்ண போகிறோம். உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் புது புது ரெசிபீஸ் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்போம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் புதிய முயற்சிக்கு உங்களோட சப்போர்ட் ரொம்பவே முக்கியம். குயிக்காக ஒரு ½ அன் ஹவரில் மட்டன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். பிரியாணியை குக்கரில் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம சீரக சம்பா அரிசி இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 2-3 தடவை அலசினாவே போதும். வாஷ் பண்ணிவிட்டு ½ அன் ஹவர் ஊற வச்சுருக்கேன். மட்டன் இது 600 கிராம்ஸ் இருக்குது. இதை நான் உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு 3/4 பதத்துக்கு வேக வச்சுருக்கேன். 2 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி சதுரமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் நமக்கு தேவையான எண்ணெய் 1/2 கிலோவுக்கு நான் ரைஸ் 1/2 கிலோ போட்டிருக்கேன். 1/2 கிலோவுக்கு நம்ம எண்ணெய் 1/2 கப் போடணும். நான் நெய்யும் சேர்த்துறதுனால 2 டேபிள் ஸ்பூன் நெய். இது 1/2 கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக எடுத்துகிட்ருக்கேன். உப்பு 1 டீஸ்பூன், ஏன்னா நம்ம மட்டனில் உப்பு போட்டிருக்கோம். மஞ்சள் தூளும் கொஞ்சமாக எடுத்துகிட்ருக்கேன். மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துகிட்ருக்கேன். இதில் கரம் மசாலா, ஹோல் கரம் மசாலா, 4 ஏலக்காய், 4 லவங்கம், சின்னதாக இந்த மாதிரி 4 பட்டை, 2 பிரியாணி இலை, 1 அன்னாசிப்பூ, 2 மராட்டி மொக்கு இதை சேர்த்துக்கலாம். இல்லை அப்படின்னா நான் எஸ்பிஆர் ஹோம்மேட் மசாலாவோட பிரியாணி மசாலா, இந்த மசாலா போட்டால் நாம் இது சாதத்திலிருந்து இதெல்லாம் எடுத்து பொறுக்கி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரியே இருக்குங்க நமக்கு பிரியாணி. இஞ்சி பூண்டு விழுது 2 டேபிள் ஸ்பூன். தக்காளி, பெரிய தக்காளியை 2 தக்காளி, கொஞ்சமாக கொத்தமல்லி தழை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு புதினா கட் பண்ணி வச்சுருக்கேன். 4 பச்சை மிளகாய், 1/2 லெமன் இருந்தால் போதும். 1/2 கிலோவுக்கு 1/2 லெமன் போதும். இதில் 1/4 கப் அளவுக்கு தயிர் பீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கரை அடுப்பில் வச்சுருக்கேங்க. அதில் எண்ணெயும் சேர்த்தாச்சு. பாதி அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா காஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை இதோடு சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் ஃபுல்லாக சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மசாலா எதுவும் சேர்த்தக்கூடாது. வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு வெங்காயத்தை நம்ம பொன்னிறமாக வறுக்கிறோமோ அந்த அளவுக்கு பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா வாசனையாகவும் இருக்குங்க. இப்போ நமக்கு வெங்காயம் சீக்கிரமே ஃப்ரை ஆகணும் அப்படின்னா நாம் உப்பு சேர்த்து ஃப்ரை பண்ணால் சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். நம்ம ஏற்கனவே மட்டனில் உப்பு சேர்த்து வேக வச்சுருக்கோம். நல்லா உப்பு சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருக்கலாம். ஒரு 30 செகண்ட்ஸ் வதக்கினாவே போதும், ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம். இப்போ இது கூட எடுத்து வச்சுக்கிற பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இது கூட இப்போவே நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். முன்னாடியே தயிர் சேர்த்துக்கிட்டா நமக்கு பிரியாணி நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். பாருங்க, நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு இந்த பதத்துக்கு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். தக்காளி ரொம்ப ஹார்டாக இருந்துச்சுன்னா மிக்சியில் சும்மா ஒரு ஓட்டு ஓட்டிட்டு சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம மட்டனை ஏன் வேக வச்சுட்டு சேர்க்கணும் அப்படின்னா, நம்ம இப்போ கூடயும் சேர்க்கலாம். ஆனால் ஸ்பைசஸ்லாம் ஓவர் குக் ஆகிடும். அப்போ நமக்கு பிரியாணி ஸ்மெல்லும் மாறி போயிடும், டேஸ்ட்டும் மாறி போயிடும். அதனால தான் வேக வச்சு எடுத்துக்கிறது. ஸ்பைசஸ் கம்மியான நேரம் இருந்தாவே போதும். அப்போ தான் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். கூடவே
புதினாவும் சேர்த்துக்கலாம். புதினாவும் கட் பண்ணி சேர்த்துனா நமக்கு வந்து ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும். பிரியாணி மசாலா, நம்ம எஸ்பிஆர் ஹோம்மேட் மசாலாவோட பிரியாணி மசாலா இது வந்து 1/2 kgங்கிறதுனால 2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். இதுக்கு மேலே சேர்த்த வேண்டாம். இது கூட நம்ம வேக வச்ச மட்டன் சேர்த்துக்கலாம். கமகமன்னு வாசனை சூப்பராக இருக்குங்க. இது வந்து நம்ம சிம்மில் ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். மட்டனில் இந்த மசாலாலாம் பிடிக்கட்டும். மூடி வச்சிடலாம். இப்போ 10 நிமிஷம் வெந்துருச்சு. அரிசி இந்த டம்ளரில் 1.25 அளவுக்கு எடுத்துருக்கேன். நம்ம 2 பங்கு அளவுக்கு தண்ணி சேர்த்தணும். இப்போ நமக்கு தண்ணி இருக்கு. பங்குக்கு தண்ணி இருந்தது இல்லைங்களா, அதுவே போதும், கரெக்டாக இருக்கும். இப்போ லெமனை பிழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சு வருது தண்ணி. நான் வடிகட்டி வச்சிருக்கிற ரைஸை சேர்த்துக்கலாம். மூடி வைக்கலாம். ரைஸ் வந்து 3/4 பதத்துக்கு வெந்துருச்சு. இப்போ நம்ம மூடி போட்டு வெயிட் போட்டுடலாம். இப்போ ஒரு விசில் வந்து ஒரு 3 மினிட்ஸ் ஆயிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். ஸ்டீம்லாம் போயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்ப்போம். கமகமன்னு சூப்பராக பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, சுட சுட கமகமன்னு மட்டன் பிரியாணி 1/2 ஹவரில் ரெடி ஆயிடுச்சுங்க. சாஃப்டாக வெந்திருக்கு பாருங்க, சூடாக இருக்கு. பிரியாணியை ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிரியாணி உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.